அன்பு இருந்தால் இந்த உலகமே சொர்க்கம்தான் அப்படிங்கிறத நம்பக்கூடியவங்க மீனராசி அன்பர்கள் நீங்கள் தான். அன்புக்காக எந்த ஒரு விஷயத்தையுமே தியாகம் செய்யக்கூடிய குணம் உங்ககிட்ட இருக்கும். அமைதியாக இருந்தாலும் உங்களோட சிந்தனை பாருங்கள் ஆழமானதாக இருக்கும். இந்த கற்பனை திறன் மீனராசிக்கிட்ட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். மற்றவங்களோட வழியை கூட தன்னோட வழியாக நினச்சி உணரக்கூடியவங்க மீனராசிக்காரங்க. உணர்ச்சி பூர்வமாக எந்த ஒரு விஷயத்தையுமே சிந்திக்கக்கூடியவங்க மீனராசிக்காரங்க. சாதாரண மனிதர்களே கிடையாதுங்க. நீங்கள் அன்பை உணர வைக்கக்கூடிய மனசுக்காரங்க. உலகத்தை மென்மையாக்கும் மௌன சக்தி அப்படின்னு கூட மீனராசிக்காரங்களை சொல்லலாம். 12 ராசியுமே கடைசி ராசியாக வந்தாலும் அது அற்புதமான ராசி இந்த மீனராசி தான். உங்கள் மனசு ரொம்பவும் மென்மையானது, ஆனால் அன்பு அளவில்லாததாக இருக்கும். அதனால தான் இந்த மீனராசிக்காரங்க எப்பொழுதுமே சிறப்பு வாய்ந்த ராசியாக இருக்கீங்க. நீங்கள் பாருங்கள், பார்க்கறதுக்கு வெளியில் அமைதியாக இருப்பீங்க. அப்படி இருந்தாலுமே உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய உணர்ச்சி ஓடிக்கிட்டே இருக்கும். உணர்ச்சி உலகம் இருந்துக்கிட்டே இருக்கும். யாருக்காச்சும் உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் எப்பொழுதுமே மனதில் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அது மீனராசிக்காரங்க உங்களுக்கு மட்டும்தான். அன்பு, கருணை, நல்ல ஒரு புரிதல், இந்த மூணுமே மீனராசிக்காரங்கிட்ட ஒரு தனி சிறப்பு வாய்ந்த விஷயமா இருக்கும். இது மூணுமே உங்களோட அடையாளம் அப்படின்னு கூட சொல்லலாம். மீனராசிக்காரங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி எடுத்துமா கவுத்துமெல்லாம் செய்ய மாட்டீங்க. உணர்ச்சி பூர்வமாக அதை மதித்து நடப்பீங்க. உங்கள் கண்ணு முன்னாடி ஒருத்தவங்க ஒரு வழியை அனுபவிக்கிறாங்க அப்படின்னா கூட அதை தன்னோட வழியாக உணர்ந்து அவங்களுக்கு ஓடி போய் உதவி செய்யக்கூடிய தன்மை இயல்பாகவே இருக்கும். இந்த கற்பனை உலகத்தில் கொடிகட்டி வாழக்கூடியவங்க உங்களை சொல்லுவாங்க எப்பவுமே ஏன் அமைதியாக இருக்கு அப்படின்னு. ஆனால் உங்களோட சிந்தனை ஆழமானதாக இருக்கும். உண்மையான அன்பு உங்கள் மேலே யார் வச்சுருக்காங்களோ அவங்களுக்காக உங்களோட வாழ்க்கையை கூட தியாகம் செய்கிறதுக்கு தயங்க மாட்டீங்க. அன்பு இருந்தால் உலகமே சொர்க்கம் அப்படிங்கிறத நம்பக்கூடிய ராசி தான் இந்த மீனராசி. அதனால தான் உங்களை சாதாரண மனிதர்களே கிடையாது. அன்பை உணர வைக்கக்கூடிய மனசும் உலகத்தை மென்மையாக்கக்கூடிய மௌன சக்தியாகவும் திகழ்கிறீங்க அப்படின்னு ஆரம்பத்திலேயே சொன்னோம். இந்த மீன ராசிக்கு இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக சூழல் இனமரண மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. இந்த மாதம் இருக்கக்கூடிய கிரக நிலை சாதகமாக இருக்கா இல்லை பாதகமான விளைவை ஏற்படுத்துதா? அப்படி பாதகமான விளைவு வந்தால் அதிலிருந்து தப்பிக்க என்ன செய்யணும்? கவனமாக செயல்பட வேண்டிய விஷயங்கள் என்ன? இது குறித்து ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் இப்போ சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவு அப்படின்னு கூட சொல்லாங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட வர பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீனராசி 12 ராசிலையுமே கடைசி ராசியாக 12வது ராசியாக இறுதி ராசியாக இருக்குது. நீங்கள் குரு பகவான அதிபதியாக கொண்டவங்க. பஞ்சபூதத்தில் நீரின் தத்துவம் இந்த ராசிக்கு உண்டு. பெரும்பாலும் பாருங்கள், குரு பகவான் அதிபதிங்கிறதுனால இந்த உதவக்கூடிய குணம், தொலைநோக்கு பார்வை, ஒழுக்கமான நடத்தை, இது மூணுமே உங்ககிட்ட இருக்குது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ராசிக்காரங்க எல்லா வகையிலுமே நன்மையை பெறணும். உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் விரைவில் தீரணும் அப்படின்னா இந்த ஒரு வழிபாடு நன்மையை ஏற்படுத்தும். அந்த என்ன வழிபாடு அப்படின்னு பார்த்தா காஞ்சி காமாட்சி அம்மன் வழிபாடு. அது அற்புதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வழிபாடு. இந்த வழிபாடை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள். நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் கண்டிப்பாக பெறுவீங்க. காமாட்சி அம்மன் அருளால் உங்களோட வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே நன்மையை நீங்கள் பெற முடியும். அதே போல் நீங்கள் இப்போ காமாட்சி அம்மன் புகைப்படத்தை உங்கள் பூஜை அறையில் வச்சு வழிபாடு செய்யலாம். வெள்ளி செவ்வாய்க்கிழமையில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது அது அற்புதமான மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இந்த மீனராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில் எல்லா இறை வழிபாடும் செஞ்சாச்சு, ஆனாலும் இந்த ஒரு பிரச்சனை மட்டும் தீரவே இல்லை அப்படின்னா அதுக்கான அமைப்புமே இருக்குது. அதுனா உங்கள் ஜாதகத்தின் மூலம் நீங்கள் சிறப்பான உயர்வை பெறலாம். எப்படி பெறலாம் அப்படின்னு பார்த்தா அலையெல்லாம் தேவையில்லைங்க. உங்கள் மொபைலே போதும். டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணாலே போதும். எளிய முறையில் ஜாதக அமைப்பால் நீண்ட காலமாக தீர்க்க முடியாத பிரச்சனைக்கு எளிய முறையில் தீர்வு பெறலாம். இந்த வாய்ப்பை நீங்கள் தவற விடாமல் பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக முன்னேற்றத்தை நீங்கள் எல்லா வகையிலுமே பெற முடியும். காமாட்சி அம்மனின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பானதாக இருக்கும். இது கூட ஒரு அரிய வாய்ப்பு தாங்க, பயன்படுத்தி பாருங்கள். அன்னையின் அருளால் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழல் இனமரண வாய்ப்பு உண்டாக்கியிருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். பெரும்பாலும் இந்த மாதம் பாருங்கள், சுக்கிரன் 14ஆம் தேதி 3ஆம் இடத்துல பலவீனமாக தென்படுறாரு. பலவீனமாக தென்பட்டாலும் 4ஆம் இடத்துல பலம் பெறுறாரு. இதனால் கணவன் மனைவி உங்களுக்குள்ளே இருந்த பிரச்சனை, சண்டை, சச்சரவு இதெல்லாம் தீரும். கணவன் மனைவி உறவு பலப்படும். மீன ராசிக்காரங்களுக்கு வண்டி வாகன யோகம் இப்போ நல்லா இருக்கிறதுனால
ஒரு சிலர் புதிய வண்டி வாகன சேர்க்கையில் ஈடுபடுவீங்க. ஒரு சிலர் பாருங்கள் பழைய வாகனத்தை மாற்றிட்டு புதுசாக வாங்கக்கூடிய எண்ணம் தோன்றும். ஒரு சிலர்லாம் மாற்றிட்டு வண்டி வாகனம் வாங்குவீங்க. பண சேர்க்கை சிறப்பாக இருக்குது. கடந்த காலத்தில் ஏற்பட்ட பண நெருக்கடி இப்போ உங்களை விட்டு நீங்குது. கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்புன்னு கூட சொல்லலாம். பண சேர்க்கை நல்லா இருக்கும் பொழுது நீங்கள் சிறுக சிறுக கடன் அடைப்பதற்கான வழியை தேர்ந்தெடுக்கிறதும் எதிர்காலத்திற்காக சேமிக்க தொடங்குறதும் நல்லதாக இருக்கும். 5ஆம் தேதி வரைக்குமே சூரியன் 2ஆம் வீட்டில் பலவீனமாக இருக்கிறாரு. அதுக்கப்புறம் 5ஆம் தேதி 3ஆம் வீட்டில் பலமாக இருக்க போகிறாரு. இந்த ஒரு கிரக சூழலால் நல்ல ஒரு அந்தஸ்தும் கௌரவமும் உங்களுக்கு உயருது. முகத்தில் பாருங்கள் புது பொலிவே வரும். ஏது ராசிக்கு 6ஆம் இடத்துல இப்போ சஞ்சாரம் செய்கிறதுனால புதிய முயற்சிகள்லையுமே நீங்கள் வெற்றி வாய்ப்பை பெறுவீங்க. இந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது நினச்சதை நடத்தி வைக்கும், தொட்டதை தொடங்க வைக்கும். பண தேவை கூட பூர்த்தியாகும். இந்த காலகட்டத்தில் பாருங்கள் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு தேடி வரும். ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் வீண் விரைய செலவும் வரும். செலவு பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பண்ணுங்கள். அனாவசிய செலவுகளை தவிர்த்துட்டு அத்தியாவசிய செலவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க பாருங்கள். குடும்ப உறவினர்களை பொறுத்த வரைக்கும் பண உதவி நீங்கள் செஞ்சு தேவையில்லாமல் சிக்கலில் மாட்டிக்காதீங்க. பொருளாதார ரீதியாகவும் சரி பண ரீதியாகவும் சரி நீங்கள் கவனமாக இருக்கணும். சிக்கலில் மாட்டிக்காமல் இருக்கணும் அப்படின்னா முன்னெச்சரிக்கையாக செயல்படணும். யாருக்காகவும் இந்த மாதம் பண விஷயத்தில் ஜாமீன் கையெழுத்து மட்டும் போடவே போடாதீங்க. ஜாமீன் கையெழுத்து போடுறது, தேவையில்லாமல் வாக்குறுதி கொடுக்கறது, இதெல்லாம் தவிர்க்க பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதம் யாரையுமே முழுசாக நம்பாதீங்க. இப்போ ஜென்ம சனி நடக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால பிடிவாத குணம் இருக்கும். அந்த பிடிவாத குணத்தை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பிடிவாதத்தால் ஏற்கனவே நிறைய பிரச்சனைகளை சந்திச்சவங்க தான் மீனராசிக்காரங்க. நீங்கள் உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. பிடிவாதம், கோபம் இது ரெண்டையும் விடுத்தாலே எல்லாமே நல்லதாக நடக்கும். அதே போல் இப்போ தேவையில்லாமல் யாருக்காச்சும் ஜாமீன் கையெழுத்து போட்டிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதால் பிரச்சனை ஏற்படக்கூடும். முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. சண்டை சச்சரவுகளை தவிர்க்க பாருங்கள். இந்த கோபம் பின் விளைவை கண்டிப்பாக தரும். கோபத்தை குறைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குரு பகவான் 4ஆம் வீட்டில் இருக்கிறதுனால மனக்குழப்பம் வரும். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது நல்லது. சின்ன உடல்நல கோளாறு இருந்தாலும் மருத்துவமனை சென்று மருத்துவரோட ஆலோசனை பேரில் நீங்கள் மருத்துவம் பார்த்துக்கிறது சிறப்பு. இந்த மாதம் புதன் 2ஆம் மற்றும் 3ஆம் வீட்டில் பலவீனமாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஞாபக மறதி அதிகமாக இருக்கும். சோம்பல், சுறுசுறுப்பின்மை இது ரெண்டுமே உங்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்திடும். எல்லாமே சிறப்பாக செஞ்சுட்டு இருப்பீங்க. இது அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் செஞ்சுக்கலாம், நாளைக்கு அப்படின்னு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடுறது கூடவே கூடாது. கவனமாக இருக்கணும். உங்களுக்கான வேலையை முடிச்சுட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம், தப்பே கிடையாது. வேலை நேரத்தில் கவனம் சிதறல் வந்தால் கண்டிப்பாக பிரச்சனை வருங்க. இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு பிரச்சனை எதுவுமே கொடுக்கல. பொறுப்பாக செயல்படக்கூடிய அமைப்பு இருக்குது. பொறுப்பாக செயல்பட்டால் கண்டிப்பாக நன்மை வரும். பொறுப்பு இல்லை அப்படின்னா பிரச்சனை தான் வரும். நீங்கள் எல்லா வகையிலுமே நன்மை கிடைக்க வாரம் வர சனிக்கிழமையில் சிவபெருமான் ஆலயம் சென்று நவகிரக வழிபாடு செய்கிறது அது அற்புதமான நன்மையை ஏற்படுத்தும். சிறப்பையும் நன்மையும் பெற நீங்கள் சிவபெருமான் ஆலயம் சென்று நவகிரக வழிபாடு செய்யுங்க. அது அற்புதமான மாற்றத்தை நீங்கள் எல்லா வகையிலுமே கண்டிப்பாக பெற முடியும். இந்த மீனராசிக்காரங்களுக்கு இந்த மாத சூழல் சூரியன், புதன், குரு இந்த முக்கிய கிரகங்களின் பயிற்சியும் நடக்குது. வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும். பணவரவு, குடும்பம், ஆரோக்கியம், காதல், அதுக்கப்புறம் கல்வி இந்த துறைகளில் இருக்கக்கூடிய எல்லோருக்குமே அது அற்புதமான மாற்றம். நீங்கள் எப்படி செயல்படுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் பெற முடியும். இந்த மீனராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எல்லா வகையிலுமே பார்த்தா கலவையான பலன்கள் தரக்கூடிய அமைப்பு தான் உருவாகியிருக்கு. பொருளாதார ரீதியாக உயர்வு இருந்தாலுமே செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கிறதுனால செலவு பண்ணும்போது பார்த்து பத்திரமா பண்ணணும். அனாவசிய செலவுகளை தவிர்த்துட்டு அத்தியாவசிய செலவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க பாருங்கள். அதே போல் உங்கள் உடல் நலத்திலையுமே கவனம் செலுத்தணும். ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். தொழிலில் பாருங்கள் மெதுவான முன்னேற்றம் வர ஆரம்பிக்கும். நீங்கள் முழு மனதாக கவனமாக தொழில் விஷயத்தில் செயல்பட்டாலே போதுங்க, நல்லது. அதை விட்டுட்டு நீங்கள் மற்றவங்களோட விஷயத்தில் மூக்க நுழைக்காமல் இருக்க பாருங்கள். இதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. மீனராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகளே போதுங்க. புதுசாக எந்த ஒரு பிரச்சனையும் வேண்டாம். மற்றவங்களோட விஷயத்தில் பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல போய் நீங்கள் எதுவும் புதுசான பிரச்சனையில் சிக்கிறாதீங்க. பெரும்பாலும் இந்த அமைப்புகளை பார்க்கும் பொழுது தொழில் வியாபாரம் சிறந்து விளங்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால முழு மனதாக கவனமாக தொழில் வியாபாரத்தில் கவனம் செலுத்துங்க. நல்ல மாற்றங்களை கண்டிப்பாக நீங்கள் எல்லா வகையிலுமே பெறலாம். அதுக்கப்புறம் எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா பண விஷயத்தில் கவனமாக எச்சரிக்கையாக கண்டிப்பாக நீங்கள் இருந்தே ஆகணும்.
கவனம் இல்லை அப்படின்னா பிரச்சனை வரும். வரவு செலவுகளை கரெக்டாக எழுதி வச்சுக்கோங்க. கூட்டாளிகள் கிட்ட பக்குவமாக நடந்துக்கோங்க. அதுவும் தொழில்முறை கூட்டாளிகளை கண்டிப்பாக விட்டு கொடுத்து அனுசரணையாக இருக்கணும். எந்த விஷயத்தை தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, கோபத்தை கண்டிப்பாக நீங்கள் தவிர்த்தே ஆகணும். கோபத்தை தவிர்த்துட்டு நிதானமாக பொறுமையாக உங்களோட வேலையை செஞ்சு பாருங்கள். நல்லது கண்டிப்பாக நடக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, பாசிட்டிவாக முதல்ல நினைக்கணும். கண்டிப்பாக இது என்னால் முடியும், இதை நான் நல்லா செய்வேன் அப்படின்னு உங்களோட வேலையை ஆரம்பிக்கிறது சிறப்பு. இது என்னால் முடியாது, நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு தள்ளி வச்சிங்கன்னா கண்டிப்பாக அது பிரச்சனைகளை ஏற்படுத்திடும். வேலையில் ஏற்படுற பிரச்சனைக்கு நீங்கள் தான் முழு பொறுப்பு அப்படிங்கிறதுனால கவனமாக செய்யணும். கவனம் கண்டிப்பாக தேவை, நிதானம் கண்டிப்பாக தேவை. கோபத்தை தவிர்த்துடுங்க, பொறுமையை கையாளுங்க. பொறுமை நிதானம் இருந்தாலே நீங்கள் வெற்றி பெற்றதுக்கு சமந்தான் எந்த ஒரு விஷயத்துலையுமே. குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்டையுமே கொஞ்சம் கோவப்படாமல் நிதானமாக விட்டு கொடுத்து அனுசரித்து போவோங்க. அவங்களோட பக்கபலம் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். குடும்ப பெரியவங்களோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய சூழல் இப்போ இருக்கிறதுனால நீங்கள் தொழில் முறையில் வெற்றி வாய்ப்பை கண்டிப்பாக குடும்ப உறுப்பினர்களின் உதவியால் பெற முடியும். வளர்ச்சி காணக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உங்களுக்கு அவங்களால் ஏற்படும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற நீங்கள் அமாவாசை பௌர்ணமி தினத்தில் மாதம் வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி தினத்தில் உங்கள் குலதெய்வ வழிபாடு செய்கிறது நன்மை ஏற்படுத்தும், நல்ல ஒரு உயர்வு தரும். குலதெய்வம் தெரியாதவங்க கூட உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி இஷ்ட தெய்வ வழிபாடை மனசார செஞ்சுட்டு வாங்க. நன்மை, நல்ல ஒரு உயர்வு இறைவனோட பரிபூர்ண அருளாலும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு கிடைக்கும். எல்லாமே நல்லதாக நடக்க நாங்களுமே உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு உங்களுக்காக இறைவன்கிட்ட பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். சிறப்பான உயர்வு கிடைக்கப்பெற்று நலமுடன் வாழ இறைவனின் பரிபூரண அருளாலும் நன்மை நடக்க வாழ்த்துக்கள் நேயர்களே.